உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்திலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 62ஆம் சங்கீதம் 11வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். தேவன் ஒரு தரம் எழும்பினார், 2 தரம் கெட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யார் வல்லமை உள்ளவர்கள் என்ற கேள்வி எழும்பினதான பொழுது இரும்பிடம் சென்று நீதான் இருப்பதிலேயே வல்லமையுள்ள நபரா என்று சொல்லி கேட்டபோது அது சொன்னதாம், இல்லை, நெருப்பு தான் மிகவும் வல்லமை உள்ளது, காரணம் அக்கினி என்னை ஒதுக்கிவிடும் என்று சொல்லி. அக்கினியிடம் கடந்து சென்று நீதான் வல்லமையுள்ள நபரா என்று சொல்லி கேட்ட பொழுது அது சொன்னதாம், இல்லை, தண்ணீர் தான் வல்லமை உள்ளது, காரணம் அது என்னை அணைத்து விடும் என்று சொல்லி. தண்ணீரிடம் கடந்து சொல்லி நீதான் வல்லமையுள்ள நபரா என்று சொல்லி கேட்ட பொழுது அது சொன்னதாம், இல்லை, சூரியன் தான் வல்லமை உள்ளது, காரணம் அது என்னை வற்றி போகும்படியாக செய்துவிடும் என்று சொல்லி. சூரியனிடம் கடந்து சென்று நீதான் மிகவும் வல்லமையுள்ள நபரா என்று சொல்லி கேட்ட பொழுது அது சொன்னதாம், நான் இல்லை, மேகம்தான் அது வல்லமை உள்ளது, காரணம் அது என்னை மறைக்கும்படியாக செய்துவிடும் என்று சொல்லி. மேகத்திடம் கடந்து சென்று நீதான் வல்லமையுள்ள நபரா என்று சொல்லி கேட்ட பொழுது அது சொன்னதாம், நான் இல்லை, காற்றுதான் வல்லமை உள்ளது, காரணம் காற்று அடிக்கிறதான பொழுது அது என்னை நகர்த்திவிடும் என்று சொல்லி. காற்றிடம் கடந்து சென்று நீதான் வல்லமையுள்ள நபரா என்று சொல்லி கேட்ட பொழுது நான் இல்லை, அது சொன்னதாம், மலைகளும் பர்வதங்களும் தான் வல்லமை உள்ளது, காரணம் நான் வீசும்போது அது என்னை தடுத்து விடும், அது என்னை 2ஆக பிளந்து விடும் என்று சொல்லி. மலைகளிடம் கடந்து சென்று நீதான் வல்லமையுள்ள நபரா என்று சொல்லி அது கேட்ட பொழுது அது சொன்னதான், இல்லை, நான் இல்லை, மனிதன் தான் வல்லமையுள்ளவன், காரணம் அவன் இயந்திரங்களை கொண்டு வந்து என்னை அவன் முற்றிலுமாக உடைத்து விடுவான் என்று சொல்லி சொன்னதாம். மனிதனிடம் கடந்து சென்று நீதான் நல்ல வல்லமையுள்ள நபரா என்று சொல்லி கேட்ட பொழுது இல்லை என்று சொல்லி அவன் பதில் சொன்னானாம். காரணம் என்ன என்று கேட்ட பொழுது மனிதன் இவ்வாறாக சொன்னான், மரணம் தான் வல்லமை உள்ளது என்று சொல்லி, காரணம் மரணம் என்னை விழுங்கிவிடும் என்று சொல்லி அவன் பதில் சொன்னானாம். மரணத்திடம் கடந்து சொல்லி நீதான் வல்லமையுள்ள நபரா என்று சொல்லி கேட்ட பொழுது அவன் அது சொன்னதாம், இல்லை, நான் இல்லை, ஒரு காலத்தில் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோவும் போன்றவர்கள் மரித்தார்கள் என்பது உண்மைதான், ஆனால் அவர்களின் சந்ததியில் ஒருவர் கடந்து வந்தார், அவரும் மரித்தார், நான் நினைத்தேன் மரணமாக நான் ஜெயித்து விட்டேன் என்று சொல்லி நான் நினைத்தேன், ஆனால் அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி. ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் காண்கிற அனைத்தை காட்டிலும் வல்லமையுள்ளவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாட்களை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அவர்தான் சொல்லுகிறார், நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே வல்லமையுள்ள தேவன். நாம் தாபரமாக கொண்ட நம்முடைய இயேசுவே வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். நம்மோடு கூட இருக்கிறவர் அவர் பெரியவராக இருக்கிறார். ஆகையால் ஒன்றே குறித்தும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கவலைப்படாமல் காணப்படுங்கள். அவருடைய திருப்பாதத்திலே உங்களை முற்றிலுமாக நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் எப்பொழுதும் நீங்கள் செலுத்துங்கள். அவர் வல்லமையுள்ள தேவன். சதா காலங்களிலும் உங்களை பலப்படுத்துவார், உங்களை தாங்குவார், உங்களை தப்பு வைக்கிற தேவனாய் காணப்படுகிறார். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது. இந்த உலகத்தில் காணப்படுகிறது சகலமும் அழிந்து போனாலும் தேவனுடைய அந்த வல்லமையானது நம்மோடு கூட காணப்படும், நம்மை பலப்படுத்தும், நம்மை சகலவற்றிலும் நம்மை தாங்கும், தப்பு வைக்கிற அவருடைய கரை நம்மோடு கொண்டு வழிநடத்தும். செபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீர் வல்லமை நிறைந்தவர், நீர் மகிமை நிறைந்த தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களும் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நீர் எங்களை தாங்குகிறீர், நீர் எங்களை வழி நடத்துகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஒவ்வொரு நாட்களும் அப்போ உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் உமக்கு வாழ உம்முடைய சுத்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை, நம்பினோரை நீ மறப்பதில்லை,
உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை.